ஒரு காலை வேளையிலே கர்த்தர் சமூகத்திலே கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். යහපත් මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ අපි සියලු දෙනා මේ ස්ථානයේ ஒரு விசைகளை கூடி ஜெபிப்போம். ප්‍රමෝදක ස්වසාරණ යාත්‍රා சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாதர்கள் மத்தியில் ஆசீர்வாதம். අදවසේ ස්වාමියා මගේ සම්මාන කරන්න. நீர் மத்தியில் ஆசீர்வாதம் ஆண்டவரே. වහන්සේ මගේ සම්මාන நீர் பேசும் ஆண்டவரே. වහන්සේ කතා කරන්නේ. நீர் இடைப்படும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். වහන්සේ මැදිහත් වන්න කියලා අපි කියමු. அன்பின் பிதாவே இந்த ஆராதனை உமது கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ප්‍රේමයෙන් වහන්සේ කුසලසාව වහන්සේ සුදුදායක බාර කරනවා. ஆவியானவரே நீர் கிரியை செய்வீர். ආත්මයන්ගේ වහන්සේ මේ ස්ථානයේ ක්‍රියා කරන්නේ. தெய்வீக சமாதானம் இறங்கி வருவதாக. දෙවියන් වහන්සේගේ ස්ථානය මේ ස්ථානයට පැමිණේවා. ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்கிறார். ස්වාමීනි අපි එක්සත්වල එක්සිටලා නමස්කාර කරන්න අප කරනවා. வந்து ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து விடுதலையோடு தான் இன்னைக்கு செல்லுவோம். දැන් සියලු දෙනා දෙවියන් වහන්සේ ආලයට පැන මේ ස්ථානය යනවා කියලා மீதியான வேறுமது கருத்துக்கள் ஒப்புக்கொள்கிறேன். ඉතින් කාල වහන්සේ සුදුදායක බාර இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் යේසුස් වහන්සේගේ බලයෙන් දුනාවේ. ஆமென். ආමේன். ஆமென். முதலாவதாக இன்றைக்கு நீங்கள் யாவரும் அறிந்தவனமாக கடந்த வாரத்திலே 4 பேர் ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். සියලු දෙනා බලන ආකාරයෙන් පසුගිය සතියේදී 4 දෙනෙක් දෙවියන් වහන්සේට කීකරු වෙලා බෞද්ධිස්මයට යනවා. வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு பின்பதாக 2 பேரும் திங்கட்கிழமை இன்னும் 2 பேரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். සිකුරාදා දෙන්නේ පසු දෙදෙනෙක්ද ඒ වගේම සෞදා දවසේදී තව දෙදෙනෙක්ද බෞද්ධිස්මයට තමයි බාර කරා. எங்களுடைய சர்வதேச ஆங்கில ஆராதனையில் ஒருவரும் மற்ற மூவரும் தமிழ் சிங்கள ஆராதனை. අපි දෙමළ සිංහල සේවයේ සභාපති සිටින අපි දෙනෙක්ද ඒ වගේම ජාත්‍යන්තර සේවයේ තුල සිටින එක්කෙනෙක්ද බෞද්ධිස්ම. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இருப்பின் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழுந்து நில்லுங்க பாப்போம். ඒ බෞද්ධිස්ම ලබපුවායි ඉන්දිය ස්ථානයේ නැගී සිටීම 7 வேலு සෞද සවින්ද්‍රාන් වේලු எல்லா காரியங்களுக்கும் කියලා අපතන නාදේ சகோதரன் மைக்கேல் செல்வமுத்து. සාලෝමයි සේවය சகோதரி கேட் ரோஷி. எல்லாம் கரங்களை தட்டி எங்களுக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ස්වාමීන් වහන්සේ යහපත් වහන්සේගේ කරුණාව. எத்தனை பேர் துதியின் வழி ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ඉදිරියේ ප්‍රශංසාවට සූදානම් සිටිනවාද? උදෑසන දේවාසී පාන්ති භාවනාව ඔබ හැමදෙනාම තාමත් ආදරේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් එළිවෙත සභාව වෙනුවෙන් පිළිගන්නවා. இந்த காலை வேளையிலும் தங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய யாவரையும் மிகவும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். උදෑසන ඔබ කීදෙනෙක් ප්‍රීතියෙන් සිටිනවාද මහන්සික නමස්කාර කරන පිණිස. இந்த காலை வேளையிலும் தங்களை ஆராதிக்கும்படியாக எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். අපේ නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ යහපත් උන්වහන්සේ කරුණාව සදාකාලිකයි. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் மிகவும் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. අපේ හදවත් අපි පවිත්‍ර කරගමු. நாங்கள் எங்களுடைய இருதயங்களை ஒரு விசையை சுத்திகரிப்போமாக. අපි කෑ ඔසවලා எங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களாய் අපි යාඥා කරන වහන්සේ උදෑසන இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிப்போமாக. ස්වාමීන් වහන්සේ නමස්කාර කරන පළමුවෙන් உங்களை நாங்கள் ஆராதிக்க முன்பதாக ස්වාමීන් අපේ හදවත් පවිත්‍ර කරගමු. எங்களுடைய இருதயங்களை ஒரு விசை சுத்திகரியும். ඔබ වහන්සේගේ ශුද්ධ ලේවිලි உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே අපගේ හිස සිට දෙපතුල දක්වා எங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ඔබ වහන්සේගේ ලේවිලි සියලු මනමින් உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவியறலும். ඔබ වහන්සේගේ අතිශුද්ධ ස්ථානයන්ට உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்து கொள்ள ඔබ වහන්සේගේ කරුණාව දහස් කරගන්න. உங்களுடைய கிருபைகளை எங்கள் கட்டவிழ்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ඔබ යාඥා කරමු. நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். ප්‍රශංසා කරමු. நாங்கள் தேவனை ஆராதிப்போமாக. නමදිමු නමදිමු ஆராதனை ஆராதனை ආත්මයෙන් නමදිමු. ஆவியோடும் உணர்வோடும் ஆராதிக்கிறோம். හැමෝම யாவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ඈත් ඔසවලා உங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களாய் හදවතින් உங்களுடைய இருதயத்தோடு ආත්මයෙන් මහත් ප්‍රශංසා
Now
நாங்கள் பாடுவோம். මාව ගැලවූ පමණයි. என்னை ரட்சித்தவர் මාව நீரே, සැනසෙව් පමණයි. என்னை தேற்றினவர் நீரே, මා ළඟින් සිටි පමණයි. என்னோடு கூட இருக்கிறவர் මාව நீரே, සුවපෙළ පමණයි. என்னை சுகப்படுத்தினவர் நீர் மாத்திரமே. අන්කොටක් දෙවි. நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி நாங்கள் මා பாடுவோம். සංසා කරමු. நாங்கள் அவரை துதித்து ஆராதிப்போம். මාව ගැලවුවේ ඔබ පමණයි. අපොත් ගැලසුවා. யாவரும் கரங்களை உயர்த்தி මාව සැනසුවේ ඔබ පමණයි. මා ළඟින් සිටියේ
වහන්සේ අනිවාර්යෙන් ස්තුතිවත් වෙනවා දවස් වහන්සේ නමස්කාර කරන මේ කාලය ගැන. இந்த நாளிலும் கூட உங்களை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ දේවදාස වහන්සේ පාරකල යාඥා කරනවා. இந்த வேளையிலும் தேவதாசனை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ වචන ගෙන්නව වහන්සේ බලවත් හස්තය අදවස් දේවදාස විනාශ කරනවා. அது வார்த்தை சுமந்து கொண்டு வருகிற தேவதாசனை உங்களுடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ඒ සභාව තිබෙන සෑම නපරක සිල් වේගස් යේසුස් වහන්සේ නාමයෙන් විනාශ වෙන්න යාඥා කරනවා. அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம். වහන්සේ ආශිර්වාද කරනවා. நீங்கள் ஆசீர்வதிங்க. වහන්සේ කතා කරනවා. நீங்கள் தாமே வழி நடத்துங்க. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்திலே. ආමේන්. ආමෙන්. ඔබ සියලු දෙනා නැවත වාරයක් තාමත් ආදරයෙන් පිළිගන්නවා. இயேசுவின் நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்வேன். நாங்கள் நல்லதொரு ஆராதனைக்குள்ளாய் கடந்து சென்றோம். අපි තායික්මනින් දැන්වීම සඳහා ගතව යමු. நாங்கள் மிகவும் சீக்கிரமாக வாரத்திலும் இருக்கிற அறிவித்தலுக்குள்ளாய் நாங்கள் கடந்து ඔබ செல்லுவோம். සියලු දෙනා අපගේ දෝහ සභාව ලංකා දේශයේ තියෙන සියලු සභාවන් ගානා කෙන්යා සියලුම දේශයේ තියෙන සභාවන් සඳහා යාඥා කරන්න. நீங்கள் யாவரும் எங்களுடைய தாய் சபைக்காகவும் கிளை சபைகள் யாவற்றுக்குமாகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ඒ වගේම අපගේ සබත් පාසල අද දවසේත් පැවැත්වෙනවා Zoom ඔස්සේ ඔබගේ දරුවන් ඒ සඳහා ඇතුළු කරන්න. எங்களுடைய பிள்ளைகளுடைய ஓய்வு நாள் பாடசாலையானது மாலை 4:30 மணிக்கு இணையதளத்தினூடாக நடைபெறும். විශේෂයෙන්ම අපගේ ලංකා දේශය, ඉන්දියානු දේශය සහ අනිකුත් සියලුම දේශයන් වෙනුවෙන් යාඥා කරන්න. මේ කොරෝනා වසංගතය ඉතා ඉක්මනින් මේ මුළු ලෝකෙම පහව යන පිණිස. விசேஷமாக எங்களுடைய தேசங்களுக்காக எல்லா தேசங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலும் இந்த கொரோனா வாதையானது அநேகரை பாதிக்கிறது. கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் உங்களுடைய ஜெபங்களிலே தாங்குங்கள். අපගේ සිකුරාදා දේව මෙහෙය මේ ස්ථානයේ 6:30 සිට 8 දක්වා පවත්වනවා. ඉන් අනතුරුව සවස ඉතියෝපියානු දේව මෙහෙය සවස 5 සිට 6:30 දක්වා උඩුමහල් ශාලාවේ පැවැත්වෙනවා. ඒ වගේම ජාත්‍යන්තර සහ තෙලුගු භාෂාවෙන් දේව මෙහෙයන් අන්තර්ජාලය ඔස්සේ ඔබට නැරඹිය හැකියි. வழமை போல எங்களுடைய வெள்ளிக்கிழமை ஆராதனையானது 6:30க்கு இந்த இடத்திலே நடைபெறும். அதே போல எங்களுடைய எத்தியோப்பியா ஆராதனையானது மாலை 5 முதல் 6:30 மணி வரை மேலே உள்ள மண்டபத்திலே நடைபெறும். எங்களுடைய தெலுங்கு ஆராதனையும் சர்வதேச ஆங்கில ஆராதனையும் இணையதளத்தினூடாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. මේ සතිය දැන්වීම පමණයි. අපි ඉක්මනින් දේව වචනයට ගතව යමු. ඒ සඳහා අපි සියලු දෙනා සුළු වේලාවක් යාඥා කරමු. நாங்கள் வார்த்தை கூடாக கடந்து செல்ல போகிறோம். அதற்காக சில வினாடிகள் நாங்கள் ஜெபிப்போமாக ஆயத்தமாகுவோம். අපි යාඥාවේ ඉන්න අතර කුඩා දැන්වීමක් තිබෙනවා. நாங்கள் ஜெபத்திலே இருக்கிற வேளையிலும் அநேகமான அறிவித்தல்கள் உண்டு. අද දවසේ පාලකතුමා විසින් අප සමග බෙදා ගන්නට යන්නේ අලුත් ගිවිසුමේ පේතෘස් සහත් පරණ ගිවිසුමේ යොෂුවා යන සිද්ධීන් දෙකක් අසුරෙන්. இன்றைய நாளிலும் தேவ செய்தியானது போதகர் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலிருந்து பேதுருவோடும் கூட பழைய ஏற்பாட்டிலிருந்து யோசுவாவை கொண்டும். ඒ වගේම අද දවසේ දේශනාවේ මාතෘකාව නම් තමාගේ පාපය සංගවන්නෝ. அதே போல இன்றைய நாள் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன். පාලකතුමා පැමිණෙන්නට ප්‍රථමයෙන් අපි සියලු දෙනෙක් සුළු මොහොතක් නැගිට සිට බයිබලයේ ක්‍රියාපොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 1 සහ 2 යන වගන්ති අසමු. நாங்கள் யாவரும் போதகர் வருகிற வேளையிலே அவரை வரவேற்பதோடு கூட எழுந்து நின்றவர்களாய் வேத வசனத்தை நாங்கள் தியானிப்போம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். නමුත් අනිනියස් නම් එක්තරා මිනිසෙක් සප්පිරා නම් තමාගේ භාර්යාව සමග ඉඩමක් විකුණා. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். තමාගේ භාර්යාවත් දැනුවත්ව මිලින් කොටසක් තබාගෙන එක්තරා කොටසක් ගෙනවිත් පීඩිතයන්ගේ පාමුල තැබුවේය. தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். තාමත් වැදගත් වූ කොටසට පැමිණ සිටින්නේ. நீங்கள் கேட்ட வண்ணமாக இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு தன் பாவங்களை மறைக்கிறவன். තමාගේ පාප සංගවන්නා යන මාතෘකාව යටතේ අද දවසේ දේශනාව. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி வரைகிறது. ඊට උපදේශ පොතේ 28 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි වගන්තියේ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்மடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. තමාගේ වැරදි සංගවන්නා සඵල නොවන්නේය. එහෙත්
ඒවා කියාදී අත්හරින්නාට කරුණාව ලැබේ. சகோதரிகள் சொன்ன வண்ணமாக 2 பகுதிகளாக நான் சீக்கிரமாக எடுக்க விரும்புகிறேன். සහෝදරයන් පැවසු ආකාරයට කොටස් දෙකකට මම ඔබලා සමග මේ දේශනාව அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 2 பேரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம் முதலாம் வசனத்தை. ක්‍රියාපොතේ පස්වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්තිය කියවන්නට අසමු. නමුත් අනනියස් නම් එක්තරා මිනිසෙක් සපිරා නම් තමාගේ භාර්යාව සමග ඉඩමක් විකුණා அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் அனனியா சப்பிரா என்ற இருவர் இருந்தார்கள். අනනියා සහ සපීරා කියලා දෙදෙනෙක් සිටියා. அந்த அப்போஸ்தலருடைய நாட்களிலே එක් පේරිතයන්ගේ කාලේ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටුණාන් පසු பேதுரு ஒரு நாளிலே சபைக்கு இந்த வண்ணமாக சொல்லுகிறார். පේදුරුතුමා දවසක් මෙලෙස සභාවට சபையில் இருக்கிற எல்லா காரியங்களும் பொதுவாய் இருக்க வேண்டும். සභාවේ තිබෙන්නා වූ සියලු දේම පොදු ලෙස තිබිය Everything යුතුයි. in the church should be common. எல்லாம் பொதுவாய் இருக்க සියලු வேண்டும். දේම පොදුවේ තිබිය යුතුයි. ஆகவே விசுவாசிகள் அவருடைய காரியங்களை விற்கும் பொழுது அவருடைய சம்பாத்தியங்களிலிருந்து காரியங்களை முற்றுமாக கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் வையுங்கள் එම என்று சொன்னார். නිසා ඒ ඇදහිලිවන්තයන් තමන්ගේ ඉඩම් විකුණපු වෙලාවේ හෝ තමන්ට තිබෙනා සම්පත සියලු දේම ගෙනල්ලා පේරිතයන්ගේ පාමුල තැබිය යුතුයි. ஏன் அந்த வண்ணமாக பேதுரு சொல்லுகிறார்? ඇයි ඒ ආකාරයෙන් පේදුරුතුමා පැවසුවේ? நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். අපි අලුත් කිවිසුමේ බලනවා பேதுரு என்றால் கற்பாறை. පේදුරු කියන්නේ ගල් இயேசு පර්වතය. சொன்னார் இந்த கற்பாறையின் மீது என் சபை கட்டுவேன். යේසුස් වහන්සේ පැවසුවා මේ පර්වතය මත මගේ ගොඩනැගිල්ල எங்களுடைய ගොඩනගනවා. புதிய ஏற்பாட்டின் கற்பாறை தான் இயேசு கிறிஸ்து. අපගේ අලුත් කිවිසුමේ ගල් පර්වතය තමයි යේසුස් எங்களுடைய எல்லா වහන්සේ. காரியத்தையும் கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து ஆகிய கற்பாறைக்கு முன்பதாக வைக்க வேண்டும். අපගේ සියලු දේම ගෙනල්ලා ඒ ගල් පර්වතය වෙන යේසුස් වහන්සේගේ ඉදිරියේ තැබිය යුතුයි. சபையாரே, பேதுருவாகிய நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுடைய எல்லா காரியத்தையும் விற்பதிலும் உங்களுடைய ஆதாயத்திலும் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுங்கள். සභාවේ සියලු දෙනාට පේතෘස් වෙන මම කියන්නේ කුමක්ද නම් සියලු දේම ඔබ විකුණලා ඔබගේ සියලු දේම ගෙනල්ලා தேவன் வாசகி பாத பாமுல தபන්න කියා. பேதுருவின் பாதத்திலே, அப்படி என்றால் கற்பாறை ஆகிய இயேசுவின் பாதத்திலே பேதுருஸ்ගේ පාදේ කියන වෙලාවේ ඒ ගල් පර්වතයේ නැමැති යේසුස් වහන්සේ இந்த வண்ணமாகத்தான் அவர்கள் செய்தார்கள். මේ ආකාරයෙන් තමයි ඔවුන් කළේ. மூன்றாம் வார்த்தை இப்படி வரைகிறது. දෙවෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. නමුත් පේත්‍රස් කතා කොට අනනියස්නි ශුද්ධාත්මයන්න් වහන්සේ රවටා බිමේ මෙලෙන් කොටසක් තබා ගන්නට සාතන් නුඹේ සිත පිරෙව්වේ මක් නිසාද? பேதுரு அவனை நோக்கி அனனியாவே அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? என்ன காரணம்? ஏன் நீ பரிசுத்தாவியை வஞ்சித்தாய்? කුමක් උදෙසද ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ රැවටුවේ? நீ ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். ඔබ ආත්මයන්ට විරුද්ධව පව් කළේ. ஆவியானவருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யும் பொழுது ஒரு மரணம் ஏற்படுகிறது. ආත්මයන්ට විරුද්ධව අපි පව් කරන වෙලාවේදී මරණයක් සිදු වෙනවා. சில வேளை சரீர மரணம் எங்களுக்கு ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மரணம் நிச்சயமாய் ஏற்படுகிறது. සමහරක් වෙලාවට අපගේ සාමාන්‍ය ජීවිතයේ මරණයක් සිදු නොවෙන්නට පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේට විරුද්ධව අපි ක්‍රියා කරන වෙලාවේදී ආත්මික මරණයක් සිදු වෙනවා. அந்த வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம், ඒ අවස්ථාවේදී අපි බලනවා சபையார் யாவரும் பயந்தார்கள். සභාවේ සියලු දෙනාම ஆவிக்குரிய மரணம் வரும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டும். ආත්මික මරණය එන වෙලාවේදී අපි සියලු දෙනාම බියපත් වන්නට ඕන. அந்த வேளையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ඒ අවස්ථාවේදීම තවත් සිදුවීමක් සිදු වෙනවා. சபிராள் அந்த வேளையிலே வருகிறாள். සප්පීරායේ ස්ථානයට පැමිණෙනවා. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். ඊරු තුන් පැයකට පසු ඔහුගේ භාර්යාව සිද්ධ වූ දේ නොදැන එහි පැමිණුණාය. நீ உன் புருஷன் செய்த காரியத்தை அறிந்திருந்தாய். ඔබ ඔබගේ පුරුෂයා කළා උදේ දැන සිටියා නොවේද? இவ்வளவுக்கு தான் கிரயத்திலே நீங்கள் விற்றீர்களா? මෙපමණද නුඹලා ඊටම විකුණා ලබා ගත්ත මුදල? இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? මෙපමණ මුදලටද වික්කේ? நீ பொய் சொல்லுகிறாய். ඔබ බොරු කියනවා.
அருமையான தேவஜனமே, දෙවියන් වහන්සේ තුල අනර්ග ජනේනි. நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பொய் சொல்லும் பொழுது, අපි දෙවියන් වහන්සේට විරුද්ධව බොරු කියන වෙලාවේදී காரியங்களை மறைத்து வைக்கும் பொழுது අපි කාරණාවන් සංගවන எங்களுக்கு අවස්ථාවේදී ஒரு மரணம் ஏற்படுகிறது. අපට මරණයක් සිදු වෙනවා. இவர்கள் என்ன செய்தார்கள்? அனனியாவும் சப்பீராலும் என்ன செய்தார்கள் මේ என்றால், අනනියා සහ සපිරා කුමක්ද කරේ? காணியை விற்றார்கள். ඔවුන්ගේ ඉඩම වික්කා. ஆனால் அறவாசி அவர்கள் மறைத்து வைத்தார்கள். නමුත් එයින් කොටසක් ඔවුන් තබා ගත්තා. எத்தனை காரியங்களை நீங்களும் நானும் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். කොපමණ කාරණාද ඔබයි මමයි සංගවාගෙන තිබෙන්නේ? How many things that we are covering and we are hiding? அத்தனை காரியங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறோம். එපමණ දේවල් අප තුල අපි සංගවාගෙන සිටිනවා. இயேசு சொன்னார், என்னண்டே வாருங்கள் என்று. යේසුස් වහන්සේ පැවසුවා මා වෙත වරෙල්ලා. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டே வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். පරවසලන වේස වෙන්නා වූ සියල්ලනි මා වෙතට වරෙල්ලා කියලා යේසුස් நாங்கள் වහන්සේ கர்த்தர் පැවසුවා. சமூகத்திலே வருவது உண்மைதான். අපි ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛයට ஆண்டவரை පැමිණෙන ஆர்ப்பரிப்பது உண்மைதான். ස්වාමින් වහන්සේට ප්‍රීති ගෝසක් කියන එක வேதம் සැබෑවයි. வாசிப்பது உண்மைதான். සුද්ධ ලියවිල්ල කියන එක සැබෑවයි. பிரசங்கம் பண்ணுகிறதும் கேட்கிறதும் உண்மைதான். දේශනා කරන එක සහ අසන එක සැබෑවයි. ஜெபிப்பது உண்மைதான். යාඥා කරන එක காணிக்கை සැබෑවයි. கொடுப்பது உண்மைதான். පඬුරු පුද කරන එක සැබෑවයි. சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. සියලුම දේ යහපතටයි. ஆனாலுமோ නමුත් இந்த நன்மையான காரியங்களை செய்கிற அதே வேளையிலே මේ යහපත් කාරණා කරන ඒ අවස්ථාවේදී எங்களுக்குள்ளே காரியங்களை மறைத்து අප வைத்திருக்கிறோம். තුල අපි කාරණාවන් සංගවාගෙන සිටිනවා. அருமையான சகோதரனே சகோதரியே, යහපත් සහෝදරය සහෝදරිය. இணையதளத்துக்கு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, අන්තර්ජාලය තුලින් බලන්නා වූ මගේ සහෝදරය எத்தனை සහෝදරිය. காரியங்களை உன் வாழ்க்கையிலே மறைத்து வைத்திருக்கிறாய். කොපමණ කාරණා ඔබගේ ජීවිතය තුල සංගවාගෙන எத்தனை සිටිනවද? ரகசிய பாவங்களை மறைத்து வைத்திருக்கிறாய். කොපමණ රාශිගත පාප ඔබ සංගවාගෙන සිටිනවද? நீ கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ඔබ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට පැමිණ. நீ ஆண்டவரை ஆர்ப்பரிப்பது நல்லது. ඔබ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන එක යහපතයි. ஆனாலும் உனக்குள்ளே ஒரு மரணம் ஏற்பட்டு கொண்டிருப்பதை மறந்து விட வேண்டாம். නමුත් ඔබ තුල මරණයක් සිදු වෙමින් තිබෙනවා. பாவத்தை மறைத்து வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று என் வேதம் அழகாக வரைகிறது. පාපේ සංගවන්න සඵලවනවන්නේ කියලා ලියා තිබෙනවා. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, எத்தனை காரியங்களை மறைத்து வச்சிருக்கிறீங்க? ළඟ ඉන්න එක්කෙනාගෙන් අසන්න පාප කීයක් සංගවාගෙන සිටිනවද? எத்தனை காரியங்களை மறைத்து வச்சிருக்கிறீங்க? කාරණා කීයක් සංගවාගෙන සිටිනවද? சிலவேளை புருஷனுக்கு விரோதமாய் நீங்கள் சில காரியங்களை செய்து மறைத்து வைத்திருக்கலாம். සමහරක් වෙලාවට තමගේ ස්වාමි පුරුෂයාට විරුද්ධව සංගවන්නට පුළුවන්. சிலவேளை மனைவிக்கு விரோதமாய் காரியங்களை மறைத்து வைத்திருக்கலாம். සමහරක් වෙලාවට තමගේ භාර්යාවට විරුද්ධව உங்களுடைய කරන්නට පුළුවන්. தொலைபேசியிலே எத்தனை காரியங்களை மறைத்து ඔබගේ வைத்திருக்கிறீர்கள்? දුරකථනය ඇතුළ කොතරම් සංගවාගෙන உங்களுடைய සිටිනවද? வாட்ஸ்அப் செய்திகளிலே எத்தனை காரியங்களை மறைத்து ඔබගේ வைத்திருக்கிறீர்கள்? WhatsApp ඒ තුළ කොච්චර සංගවාගෙන உங்களுடைய සිටිනවද? இன்டர்நெட்ல எத்தனை காரியங்களை மறைச்சு வச்சிருக்கிறீங்க? අන්තර්ජාලය තුළ කොතරම් කාරණා සංගවාගෙන உங்களுடைய සිටිනවද? இமெயில்ல எத்தனை காரியங்களை மறைச்சு வச்சிருக்கிறீங்க? විද්‍යුත් තැපෑල තුළ කොපමණ කාරණා உங்களுடைய மனதிலே සංගවාගෙන எத்தனை காரியங்கள் ඔබගේ மறைக்கப்பட்டிருக்கிறது? මනස තුළ කොපමණ සංගවාගෙන சபையார் இன்றைக்கு தங்களை சோதித்து பார்க்க வேண்டிய நாள் என்று சொல்ல வந்திருக்கிறேன். සභාව අද ඔබ සෝදිසි කර බලන්න ඕන දවසයි කියලා මම කියන්නට පැමිණ நீங்கள் සිටිනවා. அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு மரணம் ஏற்பட்டு ඔබ கொண்டிருக்கிறது. නොදැනුවත්වම ඔබ තුළ මරණයක් සිදු වෙමින් තිබෙනවා. When you hide things, you may not know what is happening, but you are spiritually dying, my brother, my sister. நீ அநேக காரியங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறபடியால் நீ மறைத்துக் கொண்டிருக்கிறாய். බොහෝ දේවල් සංගවමින් සිටින නිසා ඔබ මැරෙමින් ஆகவே සිටිනවා. தான் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சி கிடையாது. එම නිසා ආත්මික ජීවිතය තුළ සඵලත්වයක් 25 නැත්තේ. வருடங்கள் சபையில் இருந்தாலும் குந்திக் கொண்டு எழும்பிக் கொண்டிருக்கிற நிலைமை. අවුරුදු 25ක් මුළුල්ලේ සභාව සිටියත් තාම ඒ ස්ථානයේම සිටිනවා. மறைத்து வைத்தவர்களுக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள். අපි බැලුවා ඒ සංගවපු දෙදෙනාට කුමක්ද සිදු වුනේ அவர்கள் කියලා. புருஷன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை வஞ்சித்தார்கள். ඔවුන් ස්වාමි පුරුෂයා භාර්යාව එකතු වෙලා ස්වාමින් වහන්සේට වංචාව කරා. அப்போஸ்தலருடைய நாட்களிலே வெளிப்பிரகாரமாக இருந்தது. ක්‍රියාව පේරිතයන්ගේ කාලේ පිටතින්ම සිදු වුණා. ஆனால் இந்த நாட்களிலே නමුත් මේ දවස්වල அது உள்ளில் உள்பிரகாரமாக இருக்கிறது. අතුලාන්තයෙන් සිදු වෙනවා. என் அருமையான சகோதரனே சகோதரியே, මාගේ සහෝදරය සහෝදරිය இனிமேலும் நீ காரியங்களை மறைத்து வைத்தால், මින් මත්තට ඔබ කාරණාවන් සංගවනවා. உள்ளே மறைத்து வெளியே பரிசுத்தவானைப் போல காட்டிக் கொண்டிருந்தால், ඇතුලේ සංගවාගෙන පිටතට ඔබ සුද්ධවන්තයෙක් වගේ පෙන්නගෙන ஆவியானவர் உன்னை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்ல வந்திருக்கிறேன். ආත්මයන් ඔබ ගැන සොයා බලනවා කියන එක මම நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறது. කාලය නපුරුයි. நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. ඔබයි මමයි පසුතැවිලි වෙන්න ඕන කාලේ පැමිණ තිබෙනවා. பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ඉතාමත් භයංකර වූ කාල වකවානුවක් තුල உலகம் ஒரு அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. විනාශය කරා අපි යමින් සිටිනවා. இப்பொழுது நடிப்பதற்கு நேரம் கிடையாது. රංගපාන්නට කාලය නොවේ.
නොවේ මෙය. நடிப்பதற்கு நேரம் கிடையாது. රඟ පාන්නට කාලය නොවේ මෙය. திறந்து கொடுங்கள். ඔබ විවෘත தன் වන්න. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். තමාගේ පාප සංගවන්න ජීවත් නොවන්නේ. அவைகளை அறிக்கையிட்டு விடுகிறனோ கிருபை பெறுவான் என்று என் வேதம் வரைகிறது. ඒවා කියාදී අත්හරින්නාට කරුණාව ලැබේ කියලා ලියවිලි ලියා තිබෙනවා. எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியானவருக்கு விரோதமாய் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? කී දෙනෙක් ආත්මයන් වහන්සේට විරුද්ධව ක්‍රියා කරනවාද? இந்த தவ செய்திக்கு பின்பதாக මේ දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයෙන් පසු அடைக்கப்பட்ட காரியங்களை திறந்து கொடுங்க. ඔබගේ ඒ වැසුණා වූ කාරණාවන් විවෘත கர்த்தருடைய කරන්න. சமூகத்துல போய் சொல்லுங்க, ස්වාමීන් වහන්සේගේ විමුතියකට ஆண்டவரே இந்த ரகசிய பாவம் அநேகம் மறைந்து இருக்கிறது. ස්වාමිනී මගේ රාශිගත පාපයන් බොහෝ වසාගෙන සිටිමි. எத்தனை பேர் கள்ள சர்டிபிகேட்ஸ் கொடுத்து உத்தியோகங்களுக்கு வந்திருக்கிறீங்க? කී දෙනෙක් හොර සාතික දීලා රැකියාවට පැමිණ எத்தனை සිටිනවාද? பேருக்கு அப்படிப்பட்ட சான்றிதழ்கள் வீட்டிலே இருக்கிறது? එවැනි සාතික කී දෙනෙක් ළඟ හොර සාතික තිබෙනවද? மறைத்து வைத்தால் ஆவிக்குரிய மரணம் நிச்சயம். ඒවා වසාගෙන සිටියානම් ආත්මික මරණය සැබෑවයි. அப்படி செய்கிறவர்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே போய் மறைந்த காரியங்களை கிழித்தெறிந்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை එවැනි பாராட்டுவார். සාතික තිබෙන අය අද දවසේ දේශනාවෙන් පසු ගෙදරට ගිහිල්ලා ඒවා ඉරා දමන්න. அநேகரோடு கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். බොහෝ දෙනෙක් සමග ස්වාමින් වහන්සේ මැදිහත් I වෙනවා. believe that the Holy Spirit is speaking to someone here. அநேகரோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். දෙවියන් වහන්සේ බොහෝ දෙනා සමග මැදිහත් වෙනවා. மறைத்து வைத்த காரியங்கள் வெளியே வரும் என்றால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. මේ සංගුණා වූ දේවල් ඔබ පිටත් කරන්නේ නම් ඔබට ජීවනය තිබෙනවා. ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க மாத்திரமல்ல, මම ජීවනය දෙන්නට පමණක් නොව. ஜீவனை கொடுக்க மாத்திரமல்ல, ජීවනය දෙන්නට පමණක් නොව. அதை அதிகமாக அதிக ஜீவனை கொடுக்க මේ வந்திருக்கிறேன். බොහෝසේ දෙන පිණිස මම எத்தனை පැමිණෙන්නේ. பேருக்கு ஜீவன் வேண்டும்? කී දෙනෙක්ට ජීවනය අවශ්‍යද? அப்படிப்பட்டவங்க இருக்கிற இடத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க, එවැනි අය දෑත ඔසවලා කියන්න. எனக்கு அதிக ஜீவன் මට வேண்டும். බොහෝ ජීවනය கரங்களை ඕනේ. தட்டி ஒரு விசை நாமத்தை பயன்படுத்துவோம். අප්‍රසන්නාදීන් ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරන්න. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව. நாங்கள் பழைய பாட்டுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது අපි පැරණි කිවිසුම තුළට යන වෙලාවේදී யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். යෝෂුවාගේ පොතේ 7 වෙනි පරිච්ඡේදය අපි බලනවා. 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். දෙවෙනි වගන්තිය පමණක් කියවන්නට අසමු. තවද යොෂුවා යෙරිකෝවේ සිට බෙතෙල්ට නැගෙනහිරින් බෙතාවල් ළඟ වූ හාල්ට යෙරිකෝවේ සිට මනුෂ්‍යයන් යවමින් නුඹලා නැගී ගොස් දේශීය සෝදිසි කර වරෙලායයි ඔවුන්ට කිවේය. ඒ මනුෂ්‍යයෝ නැගී ගොස් හායි සෝදිසි කරගෙන யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்திருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து, எரிகோவில் இருந்து அவர்கள் வரும் பொழுது ඔවුන් යෙරිකෝවේ සිට පැමිණෙන වෙලාවේදී யோசுவா தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்தி செல்லுகிறான். යේෂුවා දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව මඟ පෙන්වමින් සිටියා. யோசுவாவின் பெயரின் அர்த்தம் என்னவென்றால் යෝෂුවාගේ නමේ අර්ථය කුමක්ද? தேவன் என் ரட்சிப்பு. දෙවියන් වහන්සේ මාගේ புதிய ගැලවීම. பாட்டுக்குள்ளே இயேசு எங்களுடைய ரட்சகர். අලුත් ගිවිසුම තුළ යේසුස් වහන්සේ අපගේ ගැලවුම්. பழைய பாட்டுக்குள்ளே யோசுவா ஆகிய தேவன் எங்களுடைய ரட்சிப்பு. පැරණි ගිවිසුම තුළ යේෂුවා නැමැති අපගේ දෙවියන් වහන්සේ අපගේ ගැලවුම් කාර්යයන්ව. இப்பொழுது அவர்கள் ஆயில் பட்டணத்துக்கு போய் ஆய் பட்டணத்தை பிடிக்க வேண்டும். ඔවුන් දැන් හායි ඒ නුවරට ගිහිල්ලා ඒ අල්ල ගන්නට ඕන. ஆய் என்று சொல்லப்பட்டால் හායි කියන්නේ நொறுக்கப்பட்டதான, ඒ පොඩි කරනු ලැබුවා වූ வீழ்ச்சி அடைந்ததான ஒரு இடம். වැටුණා වූ තැනක්. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේ තුළ අනුගමනය ජනය. தோற்கடிக்கப்பட்ட இடம்தான் ஆய். පරාජයට පත් කළ යුතු තැනක් තමයි හායි. ஆய் means it has to be defeated. தோற்கடிக்கப்பட வேண்டும். හායි කියලා කියන්නේ පරාජය කළ යුතුයි කියන එකයි. யோசுவா தேவஜனங்களை பார்த்து சொல்றான், යේෂුවා දෙවියන් වහන්සේගේ ජනතාව දෙස බලා இப்ப ஆண்டவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපව මුදවා ගෙනත් இப்பொழுது තිබෙනවා. நீங்கள் ஆய் பட்டணத்துக்கு சென்று දැන් අපි හායි ඒ නුවරට ගොස් அங்கு ஜனங்களை எல்லாம் கொண்டு விட்டு ඒ ජනතාව විනාශ කරලා தோற்கடித்து ஜெயத்தோடு வாருங்கள். ඔවුන්ව පරාජය කළ ජයග්‍රහණය සමග පැමිණෙන්න කියලා. அதைத்தான் இன்றைக்கும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ඒ දේම තමයි දෙවියන් වහන්සේ අපට உங்களுடைய කතා කරන්නේ. ஆவிக்குரிய ஜீவித்துக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை தோற்கடிக்க வேண்டும். ඔබගේ ආත්මික ජීවිතේ විරුද්ධ වෙන්නා වූ සියලු දේම ඔබ පරාජය කළ You are යුතුයි. supposed to have a war against what is hindering your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு தடையா இருக்கிறதோடு யுத்தம் செய்து ஜெயம் பெற வேண்டும். ඔබගේ ආත්මික ජීවිතයට බාධා ඇති කරන සියල්ලත් සමග පොර පැඳලා යුද කරලා ඔබ ජයග්‍රහණය ලබා ගන්නට ඕන. தேவனின் ரட்சிப்பு என்று சொன்னவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ මගේ ගැලවුම්කාරය කියලා කියපු කෙනෙක් யோசுவா சொல்லுகிறார், යෝෂුවා පවසනවා இப்பொழுது நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். ඔබ දැන් යුද කරන්නට ඕන. இப்ப வேவு பார்க்கிற ஆட்களை அனுப்புகிறார்கள். දැන් මේ බලන්නට ගියා යනවා. வேத வசனங்கள் எல்லாம் வாசிப்பதற்கு நேரம் கிடையாது.
සියලුම වචන කියවන්නට වෙලාව නැහැ. இப்பொழுது வேவு பார்க்கிறவர்கள் போய் வார்த்தை சொல்லுகிறார்கள். දැන් මේ බලන්න ගිය කට්ටිය ගිහලා யோசுவா அவர்களை லேசாக நாங்கள் கொன்று விடலாம். යේසුවා ඔවුන් අපි ඊටමත් ලේසියෙන් මරන්න 2000 3000 பேரை மட்டும் அனுப்புவோம் போதும் என்று சொல்லுகிறார்கள். 2000 3000 යවපුවාම ඇති කියලා. இப்ப 2000 3000 பேர் போனார்கள் அங்கே. 2000 3000 විතර සංඛ්‍යාවක් ගියා. ஆனா அங்க போன உடனே என்ன சம்பவித்தது என்றால் ගිය ගමන් මොකද්ද සිදු වුනේ? அந்த இடத்திலே ඒ ස්ථානයේ ஆய் பட்டணத்திலே இருந்த ஜனங்கள் ආයි නුවර සිටියා වූ ජනතාව இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கொல்லத் தொடங்கினார்கள். මේ තෝරාගත්ත ඊශ්‍රායල් ජනතාව මරන්නට පටන් ගත්තා. அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் அந்த இடத்திலே. ඔවුන් සියලු දෙනාම මරණු ලැබුවා. எல்லாரையும் துரத்தி அடிக்கிறான் என்று வேதம் සියලු சொல்லுகிறது. දෙනාම ඔවුන් දුවන්නට සැලැස්සුවා කියලා ලියලා තියෙනවා. திடீரென்று ஒருவர் வந்து சொல்லுகிறார், யோசுவா, ෂණිකවම කෙනෙක් පැමිණ කියනවා ஐயோ எங்கள் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டார்களே, අනේ අපේ ජනතාව පරාජයට වුණා නේද? கர்த்தரின் ரட்சிப்பு என்று சொன்னவர் அனுப்பினார். ස්වාමින් වහන්සේ අපගේ ගැලවුම්කාරයා කියලා කියපු එක්කෙනා கர்த்தருடைய ரட்சிப்பு என்று உங்களை ஜெயிக்கும்படியாக அனுப்பி இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔබගේ ගැලවුම්කාරයා කියලා ඔබගේ යවපු කෙනා ஆனால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி? ඇයි ඔබගේ ජීවිතේ පරාජය? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு பயப்படுவேன் என்ற அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். ස්වාමින් වහන්සේ මාගේ පක්ෂයට සිටිනසේක් නම් මම බය වෙන්නේ කුමකටද කියන ඒ පොරොන්දු වචන අපි කියනවා. ஆனாலும் ஏன் எதிராளிகள் எங்களை கொல்லுகிறார்கள்? නමුත් ඇයි එදිරිකාරයන් අපව මරන්නේ? Why we have been defeated every day in our life? ஏன் நாங்கள் ඇයි தோற்கடிக்கப்படுகிறோம்? අපි අපගේ එදිනදා ජීවිතේ පරාජයට ලක්වන්නේ? பாவத்தை தோற்கடிக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். පාපේ පරාජය කරන්න ඕන ඔබයි මමයි අද අපි පරාජය වෙමින් සිටිනවා. தெய்வ ஜனமே, நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். දෙවියන් වහන්සේගේ ජනයනි ඔබ සමග කතා කරමින් என்னை සිටිනවා. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். මට ඇහුම්කම් දෙන්නව දරුවනි ආත්මයන්න් වහන්සේ ඔබ සමග කතා කරමින් இன்றைக்கு සිටිනවා. நீங்கள் வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட காரணம் என்ன? අද ඔබ ඔබගේ ජීවිතේ පරාජය වෙන්නට හේතුව කුමක්ද? இந்த செய்தி யோசுவாக்கு வந்த உடனே මේ පණිවිඩය යේසුවාට පැමිණුවා. அவன் கதறி அழத் தொடங்கினான். ඔව් මොරගසන්නට පටන් ගත්තා. அவன் தான் சாம்பலிலே இருந்தான். ඔව් අලුපත වාඩි அவன் වුණා. சொல்கிற, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, දෙවියනි ඇයි මේ? you send me, நீர்தான் என்னை அனுப்பினீர். ඔබයි අපිව යවුවේ. இன்றைக்கு சிலவேளை அதுதான் உங்களுடைய கரைச்சலாய் இருக்கலாம், සමහරක් වෙලාවට ඔබගේ මොර ගැසීමත් ඒ වෙන්නට அதுதான் පුළුවන්. உங்களுடைய கண்ணீராய் இருக்கலாம். ඒ තමයි ඔබගේ කඳුල වෙන්නට පුළුවන්. ஜெயத்துக்கு என்று அழைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில ஏன் தோல்விக்கும் இது தோல்வி, தோல்விக்கும் இது தோல்வி? ජයග්‍රහණය උදෙසා කැඳවුම් ලැබුවා වූ මට ඇයි පරාජය පිට Why පරාජය? I am being defeated? ஏன் எனக்கு இந்த தோல்வி? ඇයි මට මේ පරාජය? அவன் யோசுவா ஆண்டவரை பார்த்து சொல்றான், යෝසුවා දෙවියන් වහන්සේ දෙස நீ බලා நீ පවසනවා. ரட்சகர் அல்லவா, ඔබ ගැලවුම්කාරයා உம்முடைய නොවේද? பிள்ளைகளை வழி நடத்துவேன் என்று சொல்லவர் அல்லவா, ඔබගේ දරුවන්ව මඟ පෙන්වනවා කිව්වා නොවේද? யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது என்று சொன்னவர் அல்லவா. යුද්ධය ඔබලාගෙන මගේ කියලා පැවසුවා නොවේද? Is it not your cry today? அது இன்றைக்கு உங்களுடைய அழுகை அல்லவா? ඒ අද ඔබගේ තිබෙනව තත්ත්වේ නොවේද? யுத்தம் உன்னுடையது அல்ல, என்னுடையது என்று சொன்னீரே ஆண்டவரே, යුද්ධය ඔබේ නේ මගේ කියලා කිව්වා නේද? ஏன் எனக்கு இந்த தோல்வி? ඇයි මට මේ පරාජය? Why I am being defeated? ஏன் ஆண்டவரே? ඇයි මම පරාජය වෙලා සිටින්නේ? அடுத்தடுத்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லுகிறார். ඊළඟ ඊළඟ වචන වල දෙවියන් වහන්සේ කියනවා. யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், යෝෂුවා දෙස බලා කියනවා. யோசுவா நீ அழ வேண்டாம். යෝෂුවා නුඹ හඬන්න ஏன் එපා. நீ அழுகிறாய்? ඇයි නුඹ හඬන්නේ? நீ இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் எழும்பு என்று ඔබ சொல்லுகிறார். ඉන්න ස්ථානයෙන් නැගිටින්න. எழும்பு என்று சொல்லி නැගිටින්න කියලා அவர் කියනවා. சொல்லுகிறார், இப்பொழுது சபையிலே போய் பேச வேண்டிய காரியங்களை பேசு, ඔහුට පවසනවා මේ දේවල් කියලා සභාවට කියන්න කියලා. எல்லா கூட்டத்தையும் கூப்பிடு, සියලු දෙනාම රැස් කරන්න. எல்லா ஜாதிகளையும் அலை, සියලුම ජාතීන් වහන්ට ගසන්න. ஏன் இந்த தோல்வி ஏதோ ஒரு காரணத்தினால் என்று சொல்லு என்று ඇයි சொல்லுகிறார். මේ පරාජය යම් කිසි දෙයක් හේතුවක් කරන කොටගෙනයි කියලා ඒක என் පවසන්න. ஜனம் ஏதோ ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறது, මගේ ජනයන් යම් කිසි දෙයක් සංගවාගෙන සිටිනවා. ஏதோ ஒரு காரியத்தை மறைத்து வைத்தபடியால் தான் இந்த காரணம். යම් කිසි දෙයක් ඔවුන් සංගවාගෙන සිටින නිසායි මේ හේද්දේ. இதை சபைக்கு எழுந்து சொல்லு என்று சொல்லுகிறார். මේ සභාවට පවසන්න. அந்த வேளையிலே நாங்கள் ඒ பார்க்கிறோம், අවස්ථාවේදී අපි බලනවා எல்லாரையும் கூப்பிடுறாரு. සියලු දෙනාම හඬ ගසනවා. யோசுவா கூப்பிடுறாரு, எங்கட தோல்விக்கு காரணம் என்ன? සියලු දෙනාම යේසුව හඬ ගසනවා. මේ පරාජයට හේතුව කුමක්ද? தேசத்தை நாங்கள் பிடிக்க வேண்டியவர்கள் அல்லவா, හායි දේශ අපි අත්පත් කරගන්නට ඕන ஜெயம் பெற නේද? வேண்டியவர்கள் அல்லவா. ජයග්‍රහණය ලබන්නට ඕන ஆனால் නේද? ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். නමුත් යම් කිසි ප්‍රශ්නයක් වුණා කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. 20 වசனம் இப்படி வரைகிறது. 20 වෙනි වගන්තිය මේ ලෙස ලියා තිබෙනවා. ආකාන් යොෂුවාට උත්තර දෙමින් සැබවින් මම ඊශ්‍රායලගේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේට විරුද්ධව පව් කළමි. මම මේ ආකාරයට කළමි. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்.
பாருங்க, யூத கோத்திரத்திலிருந்து வந்ததான ஆகான், බලන්න යුදා ගෝත්‍රයෙන් පැමිණා වූ ආකාන්. விசுவாச குடும்பத்திலிருந்து வந்ததான நீங்களும் நானும். ඇදහිලි වන්තයන්ගේ පවුල තුලින් පැමිණියා වූ ඔබයි මමයි. We are born and brought up in a Christian family. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வந்தவர்கள் நாங்கள். කිතුණු පවුලක ඉපදුන අය අපි. யூதா குடும்பத்திலிருந்து வந்த ஆகான் என்ன சொல்றான்? යුදා පවුලෙන් පැමිණියා වූ ආකාන් කුමක්ද කිව්වේ? ஐயோ, நான் சில காரியங்களை மறைத்து வைத்தேன். මම සමහර කාරණා සංගවා තැබුවා. ஐயோ, நான் மறைத்து வைத்தேன். මම සංගවා තැබුවා. ஆகானுடைய பெயருக்கு எபிரேய பாஷையில் அர்த்தம் என்னவென்றால் ආකාන්ගේ නමේ අර්ථය හෙබ්‍රෝ භාෂාවෙන් කුමක්ද? குழப்பம். he is a troublemaker, குழப்பக்காரன். කරදර. ஹalleluya. நாங்கள் விடுதலை பெற்றிருக்க வேண்டியவர்கள், අපි මිදීම ලබන්න ඕන. ஆனா எங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. අප තුල කරදරයක් තිබෙනවා. பக்கத்துல கேளுங்க, உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கான்னு கேளுங்க பாப்போம். ළඟ ඉන්න එක්කෙනාගේ අසන්න අප තුල කලබලයක් තිබෙනවද இந்த කියලා? குழப்பத்தினால தான் உங்களுக்கு தோல்வி உங்களோட வாழ்க்கையில. මේ කොලප්පම නිසා තමයි ඔබලාට මේ ප්‍රශ්නේ. உங்களுக்குள்ள ஒரு காரியம் குழம்பிக் ඔබ கொண்டிருக்கிறது. තුල යම් කිසි ප්‍රශ්නයක් තිබෙනවා. ஆகானை கூப்பிட்டு கேட்கிறாரு, ආකාන් වණ්ඩක நீ සාසන. என்ன செய்தாய்? ඔබ කුමක්ද කළේ? அடுத்த நாள்ல ஒரு சம்பவம் நடந்தது. ඊළඟ දවසේදී යම් කිසි දෙයක් වුණා. மூப்பர்களே அவர்கள் இருந்ததான கூடாரத்துக்கு அனுப்புகிறார். වැඩි මහල්ලන් ඔහු සිටියා වූ ඒ கூடாரමට அவர்கள் යවනවා. எல்லாரும் கூடாரத்துல போய் பார்த்த உடனே සියලු දෙනා මේ கூடாரමට ගොස් බැලුවා පසු வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. කියවන්නට වෙලාව නැහැ. கொள்ளை பொருட்கள் அநேகம் அங்கு கூடாரத்திலே அடியிலே தோன்றி மறைக்கப்பட்டிருந்தது. කොල්ල කෑදේ වලින් බොහෝ දෙයක් ඔහුගේ கூடாரම තුල පසහාරා அவனுக்கு சொந்தமாகாத காரியங்களை அங்கு மறைத்து ඔහුට வைத்திருக்கிறான். ආයිති නැති දේවල් ඔහු යට තබා තිබුණා. கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வருவதற்கு பதிலாக அவன் மறைத்து வைத்திருக்கிறான். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයට ගේන පිණිස තබාපු දේවල් ඔහු සංගවා ஆண்டவருக்கு සිටියා. கொடுக்க வேண்டியதை நீங்க ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். දෙවියන් වහන්සේට දෙන්න ඕනේද? ඔබ දෙවියන් உங்களுடைய වහන්සේට ரகசிய ஜீவித்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், கொடுக்க வேண்டும். ඔබගේ රාශිගත ජීවිතේ දෙවියන් වහන්සේට දෙන්න ඕනේ නම් දෙන්න. உங்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். ඔබගේ පඳුරු දෙන්න ඕනේ නම් ඒ දෙන්න. இன்னைக்கு அநேக ரகசிய காரியங்களை நாங்கள் கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கிறோம் ஆகானை போல. අපි දැන් බොහෝ දේවල් වසාගෙන සිටින ආකාන් වගේ අපගේ அதனால தான் කුඩාරම எங்களுக்குள்ள ஒரு குழப்பம். එම නිසා අප තුල කැළඹීම. பக்கத்துல கேளுங்க, நீங்களும் ஒரு ஆகானான்னு கேளுங்க பாப்போம். ළඟින් එක්කෙනාගෙන් අහන්න ඔබත් එක ආකාන් කෙනෙක්ද? யூதா குடும்பத்திலிருந்து வந்த ஆகானா நீங்க? යුදා පවුලෙන් පැමිණි கிறிஸ்தவ ආකාන්. குடும்பத்திலிருந்து வந்த ஆகானா? ක්‍රිස්තුණු පවුලකින් පැමිණි ආකාන් ඔබ. எல்பேத்திலிருந்து பிறந்து வளர்ந்த ஆகானா நீங்க? එල්බෙතෙල් තුල ඉපදී වැඩුණු කෙනෙක් ඔබ. அதனால தான் எத்தனை சபைக்கு வந்தாலும் குழப்பம். ඒ නිසා තමයි කොතරම් සභාවට පැමිණියත් ஒரு කැළඹීම. சின்ன வார்த்தை கேட்டா குழம்பிடுறது, விசுவாசமே போச்சு. පොඩි වචනයක් ඇසුවොත් ඒ විශ්වාස ஒரு சின்ன කරන சோதனையை தாங்க முடியல. விசுவாசியா நீ? පොඩි දෙයක් දරා ගන්නට බෑ. விசுவாசியா? ඔබ ඇදහිලිවන්තයෙක්. காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද? ரகசியமாய் கூடாரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறபடி රාශිගත ඔබගේ කූඩාරම නැමැති මේ හදවත තුල සංගවාගෙන තබා සිටිනවා. எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு ආද இருக்கிறீர்கள். ඔබට තරවටු කිරීමේ වචනේ පැමිණෙනවා. இனிமேலும் மறைத்தால் நீ மறைப்பாய். මින් මත්තට සංගවන්නට එපා. ඔබ நாங்கள் මැරෙයි. காரியங்களை மறைக்கிறபடியால் தான் தோல்வி. ඔබ කාරණා සංගවන්න නිසා තමයි පරාජය. உங்களுடைய குடும்பத்திலே வேலை செய்கிற இடத்திலே சபையிலே போக்கிலும் வரத்திலும் தோல்விக்கு காரணம் நீ காரியங்களை மறைத்து ඔබගේ வைத்தபடியால். පවුල තුල ඔබ රැකියා කරන තැන යන එන තැන පරාජයට හේතු ඔබ සංගවාගෙන තිබෙන එකයි. கர்த்தரோடு விளையாட முடியாது. ස්වාමින් වහන්සේ සමග සෙල්ලම් කරන්න பரிசுத்த බෑ. ஆவியோடு இனிமேலும் விளையாட முடியாது. ආත්මයන්න් සමග සෙල්ලම් කරන්න என் බෑ. ஜனமே மனம் திரும்பு. මාගේ ජනේනි පසුතැවිලි என் වෙලා. ஜனமே மனம் திரும்பு. මාගේ ජනේනි පසුතැවිලි වෙලා. இல்லாவிட்டால் நீ மறிப்பாய். නැතිනම් ඔබ විනාශ වෙයි. இன்றைக்கு மனம் திரும்பாவிட்டால் අද ඔබ පසුතැවිලි கர்த்தர் නොවුන விளக்கு தண்டை எடுத்து போடுவார் என்று சொல்ல வந்திருக்கிறேன். ස්වාමින් වහන්සේ ආහක් කරයි කියලා මම කියන්නට පැමිණියා. ஆகான் மறைத்து வைத்தான். ආකාන් ඒ සංගවා තැබුවා. ஆனாலும் யோசுவா என்ன செய்தாராம்? නමුත් යේසුවා කුමක්ද කරේ? கூடாரத்துக்கு அனுப்பி කූඩාරමට යවා. மறைத்து வைத்ததெல்லாம் கிண்டி எடுத்தாரு. ඒ සංගවා තැබුණු සියලු දේම ගොඩ දැම්මා. இன்றைக்கு எல்லாம் கிண்டி எடுங்க. සියලු දේම ඔබලා අවසල. How many of you are ready? எத்தனை பேர் ஆயத்தம் இன்றைக்கு? කී දෙනෙක් සූදානම්ද? மறைத்து வைத்த ரகசிய பாவங்களை கிண்டி எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர எத்தனை பேர் ஆயத்தம்? සංගවා තිබුණා ඔය පාප සියල්ලම අවසල එළියට දාන්න. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். පාපය සංගවන්න ජීවත් නොවන්නේය. மறைத்து வைத்திருக்கிற மொபைல்ல இருக்கிற காரியங்களை delete பண்ண எத்தனை பேர் ஆயத்தம்? ඔබ මොබයිලේ තුල සංගවාගෙන තිබෙන දේවල් කීයක්ද? எத்தனை ரகசிய வார்த்தைகள், எத்தனை ரகசிய பாவங்கள் மறைத்ததை வெளியே கொண்டு வர எத்தனை பேர் ஆயத்தம்? කොතරම් රාශිගත පාපයන් ඔබ සංගවා තිබෙන දේවල් එළියට ගේන්න කී දෙනෙක් සූදානම්ද? யோசுவா ஒரு காரியத்தை செய்தான். යෝෂුවා එක කාරණාවක් කළා. கூடாரத்துக்கு அனுப்பி மறைத்து வைக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்தான். ඒ කූඩාරමේ තිබුණා සංගවා තිබුණා දේවල් ස්වාමින් වහන්සේ අභිමුඛයට ගෙනාවා. ஆகானுக்கு என்ன செய்தான் தெரியுமா? ආකාන්ට කුමක්ද කරේ? ஆகானை கொன்று
ආහානුව මරා. ஆகானை கொன்று ආහානුව මරා. கற்களினால் அவன் மூடினான். ගල් වලින් ඔහුව වසා දැම්මා. ஆகானை கொல்ல வேண்டும். ආහානුව මරන්න ඕන. எங்களுக்குள்ளே இருக்கிற ஆகான்கள் கொல்லப்பட வேண்டும் என் தெய்வ ஜனமே. අප තුල තිබෙනා ඒ ආහාන් මැරෙන්න ඕන. எங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் கொல்லப்பட வேண்டும். අප තුල තිබෙනා ඒ කැළඹුණු ரகசிய பாவங்கள் கொல்லப்பட வேண்டும். රාශිගත පාපයන් මැරෙන්න பெருமை கொல்லப்பட ඒ வேண்டும். උඩඟුකම எரிச்சல் கொல்லப்பட வேண்டும். ඒ ඊර්ෂ්‍යාව வீண் வார்த்தை கொல்லப்பட வேண்டும். අනවශ්‍ය කතා பண ஆசை கொல்லப்பட வேண்டும். ඒ මුදල් වල තිබෙනා තණ්හාව உலக ஆசை கொல்லப்பட வேண்டும். ලෝකයේ කෙරෙහි තිබෙනා ආශාව විනාශ වෙන්නට ඕන. கொல்லப்பட்டது மாத்திரமல்ல, ඒ මරණු ලබනවා පමණක් නොව அது கொன்று புதைக்கப்பட வேண்டும். ඒ මරලා යට කරන්නට ඕන. எல்லாரையும் கொண்டுட்டான். ඒ සියලු දෙනා මරලා දැම්මා. அந்த வேளையிலே ஆகானை கொண்ட பிறகு ඒ අවස්ථාවේදී ආහානුව මරණ அந்த பள்ளத்தாக்கிலே ඒ මිත්‍යාවතේ அநேக கற்களை எடுத்து மேலே வைத்து விட்டான். බොහෝ ගල් ගෙනල්ලා ගොඩ තැබුවා. அந்த இடத்துக்கு பேர் தான் ஆகோர். ඒ ස්ථානයේ නම තමයි ආහෝර්. ஆகோர் என்றால் தள்ளப்பட்டது, ரிஜெக்டட். ආහෝර් කියලා කියන්නේ තල්ලු කරලා තැබුවා. ரிஜெக்டட், அங்க தள்ளப்பட்டாச்சு. ඔහුව விலக்கி வச்சாச்சு. අහකට දැම්මා. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்கள் தள்ள வேண்டும். ඔබ අද දවසේදී ඔබගේ ජීවිතේ බොහෝ දේවල් අහකට ඕන. Are you ready to reject so many things which you feel it is good, but it is against the presence, against the plan of God, against the Holy Spirit? Are you ready to reject? அதை தள்ளி வைக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ඒ දේවල් සියල්ලම ඔබ අහක් කරන්නට ඔබ සූදානම්ද? அந்த வேளையிலே ඒ අවස්ථාවේදී ஆகோர் என்றதான தள்ளப்பட்ட இடத்துக்கு எல்லாம் தள்ளப்பட்டது. ඒ ආහෝර් කියන මිත්‍යාවතට සියලු දේම තල්ලු කරනු ලැබුවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නොවේ. எசேக்கியேல் 33 அதிகாரம் 11 வசனம் வரைகிறது. එසේකියල් 33 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි වගන්තිය ලියා තිබෙනවා. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், දිවමාන දෙවියන් වහන්සේ පවසන්නේ කුමක්ද? நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் මම ඔවුන්ගේ මරණයට කැමති නොවෙමි. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி නපුරු අයගේ මාර්ගවලින් ඔවුන් හැරිලා நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ඇයි නුඹලා මැරෙන්නට ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේ තුල අනර්ග நாங்கள் ජනේනි. சாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. අපි මැරෙන්නට කැඳවුණු We are ලැබුවා. not called to die, but we are called to live. நாங்கள் சாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் ஜீவிக்க අපි அழைக்கப்பட்டவர்கள். මැරෙන්නට කැඳවපු අය නොවේ. අපි ජීවත් වන්නට කැඳවපු අයයි. குஷ்டரோகிகள் சொன்ன ஒரு சம்பவம் வேதத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறது. කුෂ්ඨ රෝගීන් කියපු කාරණාවක් මට මතක් වෙනවා. ஏன் நாங்கள் இங்கே இருந்து சாக வேண்டும்? ඇයි අපි මේ ස්ථානයේ සිට මැරෙන්න அருமையான ඕන? தேவஜனமே, நீங்கள் சாகும்படியாக ஆண்டவர் இந்த சபையில் உங்களை அழைக்கல. අනර්ග දෙවියන් වහන්සේගේ ජනේනි ඔබ මැරෙන පිණිස දෙවියන් நீங்கள் වහන්සේ ඔබ මේ සභාවට ගෙනාවේ. தோற்கடிக்கப்பட அழைக்கப்படல. ඔබ පරාජය වෙන්නට කැඳවුවේ නැහැ. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ඔබ කරන්න ඕන එකම එක දෙයයි. மறைத்து வைத்ததை வெளியே கொண்டு வாங்க. සංඝවා තැබූ දේ පිටතට ගෙනෙන්න. தன் பாவத்தை மறைத்து வைத்த காரியத்தை அறிக்கையிடுகிறார். තමන්ගේ පාප සංඝවාගෙන තිබුණු දේ ඔබ කියන්න දෙන්න. இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. කරුණාව ලබයි කියලා දෙවියන් වහන්සේගේ தன் වචනේ. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். තමාගේ පාප සංඝවන්න ජීවත් නොවන්නේ කියලා ලියා තිබෙනවා. இன்றைக்கு சபைக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் අද உண்டு. දවසේ සභාව තුළ පසුතැවිලීමක් ඇති වෙනවා. எத்தனை பேர் அது காயத்தம்? කී දෙනෙක් ඒට සූදානම්ද? இன்னைக்கு ஒரு மாம்சீக சத்தத்தை கேட்டீர்கள் என்று விசுவாசிக்க வேண்டாம். ඔබ අද මාංශයෙන් පින්නා වූ ශබ්දයක් ඇසුවා කියලා ඔබ I believe that the Holy Spirit has dealt with each and every one of us. எங்கள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். අද මාංශික ශබ්දයක් නොබ මැදියට පැමිණියේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ ශබ්දය ඔබට පැමිණියේ. இந்த நாளிலே අද දවසේදී இந்த நாளிலே අද දවසේදී மறைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரவேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கொஞ்சம் எழுந்திருங்க பாப்போம். සියලු දේම වසා තිබුණු සියලු දේම මම පිටට දානවා කියන නැගී සිටින්න. எல்லாரும் எழுந்திருங்க பாப்போம். அப்படி සියලු දෙනාම නැගී සිටින්න. இனிமேல் நான் மறைத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. මින් මත්තර මම සංගවන්නේ இனிமேல் නැහැ. எனக்கு சாபம் வேண்டாம். මට ආය ශාපේ එපා. இனிமேல் மரணம் வேண்டாம். මට ආය මරණේ එපා. இனிமேல் தோல்வி வேண்டாம். ආය පරාජය එපා. ஜெயத்துக்காக அழைக்கப்பட்டவன். ජයග්‍රහණ උදෙසා அருமையான தேவஜனமே, දෙවියන් වහන්සේ තුල අනර්ග நீயும் ජනේනි. நானும் ஜெயத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். ඔබයි මමයි ජයග්‍රහණයේ උදෙසා කැඳවුණු ලැබුවා. ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ජීවනයේ උදෙසා කැඳවුණු ලැබුවා. எல்லாரும் கண்களை மூடி எங்களை ஆண்டவருக்கு ஒப்பு අපි கொடுப்போம். සියලු දෙනාම ඇස් වසා අපගේ දෙවියන් වහන්සේට බාර කරමු.